நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, டைம் பார்த்தீங்கன்னா 6:40. பார்த்தீங்களா, இந்த ஆப்பிள் வுட் இன் ஹோட்டல் காத்மாண்டில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செரி வந்து 23ஆம் தேதி இன்றைக்கி வந்து நேபாள் பார்டர் கிராஸ் பண்ணுறப்படி, சைனாலேருந்து நேபாள் பார்டர் கிராஸ் பண்ணுறப்படி அதை ரிசீவ் பண்ணணுன்னு தான் நான் பிளான் பண்ணிவிட்டு வந்தது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 4 மணி நேரம் காட்டுது. அந்த டைமுக்கு கண்டிப்பாக போக முடியாது. ஆனால் திரும்பி செரி வந்து இங்கே தான் காத்மாண்டு தான் வர்றப்படி, போன வழியிலேயே போயிட்டு திரும்பி வரணும். சரி, காலையில் எந்திரிச்சிருந்த ஒரே யோசனையாக இருந்தது. சரி, யோசனை வேண்டாம், சரி கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஒரு டயர்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது சரியாக தூக்கம் வரல, அது எதனாலையும் தெரியல. அந்த ரோடு வந்து மேப்பில் போடுறப்போ வந்து ரோடு க்ளோஸ்டுன்னு வருது. சரி, ஏதோ ஒன்று பண்ணுவோம். நாம் சும்மா ரூமில் இருக்கிறதுக்கு அந்த இடத்தையாவது பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கிளாஸு ஜப்பான் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுமே 50% தான் இருக்குது. எதனால் ஏன்னு தெரியல. மூஞ்சி சார் மூஞ்சி. அடுத்த ஒரு குடைச்சல் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றிலாம் எந்த கவலையும் நமக்கு கிடையாது. ஆப்ஷன் பி, சி, டி வரைக்கும் வச்சுருக்கேன். ஓகே, சரி, நம்ம மேப் போட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் எல்லா வீடியோவோட இது ஓப்பனிங் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன், அவ்வளோதான். காலையிலேயே இந்த பாதை ஆளை விழுக்காட்டுற மாதிரி தான் இருக்குது பாருங்க. ரிஸ்கி பட் நோ ப்ராப்ளம். இந்த நேபாள்ஸ் வந்து மூஞ்சியில் தண்ணி ஊற்றிடுவானுங்க போல். போவோம். என்னமோ எங்கேயோ பிடிக்குது வண்டி. 6:30 இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்றானுங்க. ஏங்க, நேபாள் தாங்க. காலையில் சில ஊர்களில் எந்திரிக்க மாட்டாங்க, வேலைக்கு கிளம்பிட்டாங்க நிறையா ஆஃபீஸ் ஒர்க்கு. எப்படி இருக்குது காலையில் நேரத்தை நேபாள்? 6:45 பாருங்க. எல்லா ஊர்லேயும் இப்படி தாண்டா இருக்கீங்க. ஃபியூல் போடணும். நான் ரொம்பலாம் இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க போகிறது இல்லைங்க. நான் அந்த பார்டர் போயே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. சரி, சும்மா போவோம். ரூமில் இருந்துட்டு என்ன பண்ணுறது. சரி, சப்போஸ் நாம் வந்து அந்த பார்டருக்கே போயிட்டோம்னா கொஞ்சம் சின்ன சந்தோஷப்படுவேன்ல. அதுக்காகத்தான் நான் இவ்வளோ நேரத்தில் எழுந்து தூங்காமல் முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்கேன். வாட்டர் சிட்டி. காலையில் 6:30 மணிக்கே எல்லாம் தேனு பூச்சியாட்ட பறந்துட்டுருக்காங்க. ஆனால் நான் 5 மணிக்கே எழுந்தேங்க. 5 மணிக்கே வெளிச்சம் வந்துருச்சு. அதான் விஷயங்க. நேற்றுக்கு ஒரு 6 மணி வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா, மதியம் நான் ரூமுக்கு வந்ததுலேருந்து பேஞ்ச மழை மறுபடியும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த மழையில் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம், நான் ஒரு ஷூ விலகமையாக ஒரு 500-600 அந்த ரேஞ்சுக்கு இருந்தால் போதும். ஒரு ஷூ ஒன்று வாங்கணும், ஒரு பேக் ஒன்று வாங்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருளெல்லாம் போட்டு பின்னாடி கட்டிக்கலாம். ஆனால் அன்னைக்கு மாதிரி இல்லை, என்கிட்ட பஞ்சி கார்டு 2 இருக்குது. அதனால் இந்த டைம் மிஸ் பண்ண மாட்டேன். அப்படி வாங்கலான்னு பிளான் பண்ணலாம், கடைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மழை விடவே இல்லை. ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் வந்துருச்சு. 5 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. என்னென்னா, நான் வந்து அமௌண்ட்டை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், சேஃப்டி கருதி. ஒரு 500 நோட்டு தான் இருந்தது, மற்ற எல்லாமே 100 நோட்டாக இருந்தது. சரி, எதுக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் இப்போ எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 800 மட்டும் போட்டேன் 5 லிட்டர். இப்போ தான் கூகுள் மேப் பார்க்குறேன், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92 தான் இருக்குது. ஆனால் மதியம் 1 மணிக்கு தான் போய் சேருவேன்னு காட்டுது. அப்போ சைனா டைமு தான் இது காட்டுது என்னமோ. என்னோடய பைக்கில் வந்து இப்போ 7 மணி. ஆனால் ஒரிஜினலாக எத்தனை மணி ஐஃபோனில் பார்த்தா தெரியுமா ஒரு வேளை? அதுலேயும் அப்படி தான் போட்டிருக்கு, 7:17 தான். கிலோமீட்டர் கம்மி, டைமிங் ஏடா அதிகமாக காட்டுதுன்னு பார்த்தா இப்போ புரியுது. எல்லாம் மலையில் அடிச்சுட்டு போயிட மாட்டிருக்கு. அடிச்சிருக்கும். இது எப்படி போட்டாலும் செட் ஆகாது. என்னோடய மொபைல் டேட்டா தான் எனக்கு பயத்தை கொடுக்குது. ஏன்னா மொத்தமாகவே 2 GB தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே 5G கிடையாது, 4G தான். 5Gனா சர்ன்னு உறிஞ்சிரும். இது 4Gங்கிறனால தாங்கும்னு நான் நம்புகிறேன். ஆஃப்லைன் மோடு போட்டு வச்சுருக்கலாம், எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. நான் இங்கே காத்மாண்டு வர வரைக்கும் போட்டு வச்சேன். எதுக்கு ஆஃப் பண்ணிவிடுவோம் மொபைல் டேட்டாவை. இப்போ தாங்க ரோடு போட்டுட்ருக்காங்க ஜம்முன்னு. அங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ ஹைட்டாக. அப்போ இதையும் வந்து ஏற்றுவாங்க. ஃப்யூச்சரில் ஒரு வருஷம் கழித்து வந்தீங்கன்னா அந்த பார்டர் போகிற ரோடெல்லாம் நல்லா ஆகிடும்னு நினைக்கிறேன். க்ளவுஸை போட்டேங்க, கை ரொம்ப வலிக்குது. ஒரு வேலை பண்ணியிருக்கலாம். நான் இந்த பாக்ஸை வந்து அந்த ஹோட்டல்லையே வச்சுட்டு
திரும்ப வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு பாதை எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து ஓட்டுறாங்க நல்லா. ஆனால் அந்த ஸ்பீடு நான் போனேன்னா கண்டிப்பாக என்னோடய பாக்ஸ் கல்டு விழுந்துடும். நேபாளோட கிழக்கு பக்கம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்கேருந்துற பைக் வர்றங்கிட்டே இன்னும் மலை கீழேருந்து வர்றானா. ஒரு 5 கிலோமீட்டரை பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குதுங்க. ஜம்முன்னு போட்டிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்ததுக்கு இது எவ்வளவோ தேவலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டவுன் ஹில்லில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்படியே ஒரு 4வது கியரில் ஓட்ட கொடுத்தானுங்கன்னா கூட போதும். நான் உங்கள்கிட்ட 5வது கியர் 6வது கியர்லாம் கேட்கல. ஹைவேஸில் ஓட்டுறதை விட இது சேஃப்டி தாங்க. மிதமான வேகம், அழகான காட்சிகள். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் கண்ணை திருப்பிட்டா தான் வம்பு. அவ்வளோ வண்டிகள் வருது ஆப்போசிட்டில். நான் ஏதோ வந்து இதை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும் அங்கே இங்கேன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய சிட்டிங்க, பெரிய டவுன்னு சொல்லலாமா. பசிக்குதே, சாப்பிட்ற நேரம் டைம் போயிடும். இந்த வெள்ளை மல்லிகை தேவ கண்ணிகை தானம்மா, இந்த ஜோடி வண்டுகள் கோடி தாண்டிடுமோ, பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம். हाय सर, आपका नाम बताइए। पार्थिबन। पार्थिबन। हाँ, थैंक यू। वेलकम टू नेपाल। थैंक यू। हमारा दुलाल घाट एपेक्स फूड चेन में आप पहली बार आया है। अब कितना लंबा रास्ता था? 2000 किलोमीटर। 2000 किलोमीटर, बट आई ड्राइव 4500 किलोमीटर। ओह, फुल ऑल इंडिया राइड। यहाँ दुलाल घाट कैसा लगा आपको? यहाँ कैसा लगा? इधर चाइना बॉर्डर। चाइना बॉर्डर आ रहा है। हाँ, माय फ्रेंड चाइना लंदन टू इंडिया बाइक राइड। हाँ, या வெல்கம் பண்ணுறதுக்காக. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இவர் தான் பார்த்தீங்கன்னா கடை ஓனரு. ரொம்ப 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 சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. ஃப்ரீ வைஃபை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஜி. நேற்றுக்கு நைட்டு 4 மணிக்கு நான் சாப்பிட்டேன். அது வந்து ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது பிரியாணி. பசி ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். ஒரு மேகி நூடுல்ஸ் சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி டீ. ஆனால் இங்கே வந்து காமனாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே எல்லா கடையிலையுமே அது ஒரு காமன். இந்தியாமே பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ அவனை கேட்ச் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில. சரி, இதாக இருந்தால் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீ வாங்கியிருக்கேன். இந்த ஃபுட்டு நூடுல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் முட்டை இதை போட்டிருக்காங்க. டேஸ்ட் ஓரளவுக்கு இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே சார், பாய். நான் சந்தித்த மனிதர்களில் ரொம்ப 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 ஒரு நல்ல மனிதர் லிஸ்ட்டில் இவரும் ஒருத்தர் இருப்பார். சும்மா சாதாரணமாக ஒரு கடை ஓனர் தான், பட் எவ்வளோ ஒரு அன்பாக ஜாலியாக. ஐயோ, மறக்கவே முடியாது. நான் உள்ளே வந்ததையுமே வைஃபை கொடுத்துட்டு சூப்பராக என்னென்ன வேணும் அப்படின்னு ரொம்ப கவனிச்சுக்கிட்டார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபை கொடுத்ததையுமே செர்ரிக்கு வந்து நான் இருக்கிற இடத்த இது பண்ணேன், காலும் பண்ணேன். கஸ்டம்ஸில் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குதாம்மா. ஆனால் எனக்கும் செர்ரிக்கும் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்ரு. எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். சுத்தமாக பசி தாங்க முடியல. ஸோ அதனால தான் நான் நிறுத்தினேன். இல்லைன்னா அங்கேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிப்பேன். கொஞ்சம் லைட்டாக கேர் ஆயிடுச்சு, ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிட்டேன். ஓகே, நம்ம கொஞ்சம் அடிச்சு ஓட்டுவோம். நம்ம சிக்கிமில் பார்த்த மாதிரி அதே மாதிரி நதி ஒன்று நம்ம கூடயே ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. சாரி, அது போயிட்டுருக்குது. நம்ம அதை நோக்கி மேல் நோக்கி போயிட்டுருக்கோம், அது கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் டைம் இல்லையே அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இது ஒரு தகவல். பின்னாடி இருக்கிற பொட்டியே போனாலும் பரவாயில்லைன்னு லைட்டாக கொஞ்சம் அடின்னு அடிக்கிறேன். ஏன்னா போய் அப்படியே அந்த மெமரிஸை கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான், வேறு ஒன்றும் இல்லை. அரை மணி நேரத்தில் 45 கிலோமீட்டருங்கிறது நார்மலான பைபாஸ். ஓகே, அதை பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்குல்ல, ரோடு பரவாயில்லைங்க உண்மையாலுமே. நான் ஆரம்ப கட்டத்தில் இருந்த ரோட்டை நினச்சிக்கிட்டு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த
கடைசியாக ஒரு 25 கிலோமீட்ரு வேறு மாதிரியாக இருக்குது. அந்த பக்கம் போகலான்னு பார்த்தேன் ஆற்ற காட்டுறக்கு. பின்னாடி அவனை அடிச்சு நொறுக்கிட்டு வரான்டா. நானும் ஓட்டுறேன், ஆனால் கிலோமீட்டரே வர மாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரியல, ரிவர்ஸில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. நானும் அடின்னு அடித்து பார்க்குறேன், இன்னும் அதே கிலோமீட்டர் தான் காட்டுது. ஐ மீன் ஒரு இவ்வளோ நேரம் கூடி 5 கிலோமீட்டர் தான் வந்தேன், 6 கிலோமீட்டர் தான் வந்துன்னு காட்டுது. ஹைவேஸாக இருந்தால் முறுக்கி பிடிச்சிக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி கிலோமீட்டர் கவர் ஆகும்? டா இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி. வாட்டர் கிராசிங், வாட்டர் எங்கே ஊற்றிட்டு இருக்குது. ஓ, நான் இங்கே பார்த்துக்கோணும், இல்லைன்னா போயிட்டான்டா. ஏங்க எத்தனைங்க போ. யம்மா பாருங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. சூப்பரு. நான் தடத்தையும் பார்க்கணும். விட்டு தண்ணிக்குள்ளேயே. ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு செகண்டு கூட உங்கள்கிட்ட காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் மக்களே. என்னடா இந்த ஊர் பூரா வாட்டர் ஃபால்ஸ் தானே இருக்குது. அந்த வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமான சுனை நீர் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு பியூராக இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னும் பாட்டில் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன். அதை போய் அவசரப்பட்டு தொட்டக்கூடாது. ஏன்னா பாட்டில் வாட்டர் குடித்து ஆல்ரெடி உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கும். ஏன்னா அதுக்கே பழக்கப்பட்டிருக்கும். திடீர்னு நல்ல தண்ணி நாம் இந்த மாதிரி தண்ணியை குடிக்கிறப்போ அது உள்ளே போய் ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? படுக்க போட்டுருதா. இங்கே பாருங்கள் எத்தனை. எம்மா பக்கமாக வந்துட்டோமா? இல்லையே, எனக்கு இன்னும் 26 கிலோமீட்டர் காட்டுதே. ஹாய் குட்டீஸ் இல்லையா, குட்டீஸோட அப்பனா. ஓட ஆடுறா. ஆமாம், இவ்வளோ அழகை ரசிக்க முடியாமல் நான் ரூமில் படுத்து தூங்கியிருந்தேன். எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன். சூப்பர். ஆமே, மைனஸ்ன்னு ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அதுக்கு மேலே மேப் காட்ட மாட்டேங்குது. இன்னும் போகணும்னு போட்டிருக்கு. மக்கள் எப்படி அடித்து ஊற்றிட்டு இருக்குது பாருங்க. நான் நேராக தான் போகணுமா? நேராக போகிற மாதிரி தான் காட்டுது. எஸ், அப்போ இந்த பக்கம் இல்லை, பாதை முடிஞ்சுது, க்ளோஸ். ஐயோ, அடிச்சிட்டு போயிடுச்சுங்க பாதை. சொல்ல வேண்டியது தானே அங்கே பாதை இல்லை என்று சொல்லுச்சு கூகுளு. இருந்தாலும் அங்கேருந்து ஒரு வண்டி வந்ததா, சரி ஓகே அப்படின்ட்டு டன். இப்போ டைவர்ட் பண்ணி காட்டுது பாருங்க. கொய்யால கூகுள் ஆத்தா, என்னடா ரோடுது? ஓடு டே. லேலு கூட நான் இப்படி அனுபவிச்சது இல்லை போல. இது பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் காட்ட மாட்டேங்குது. அதாவது ஏரோ மார்க் போகுது, அந்த ப்ளூ கலரில் வரும்ல, அது காட்ட மாட்டேங்குது. திரும்பி போக பெட்ரோல் வேண்டும். பார்த்துக்கலாம், இங்கேயே லோக்கல் கடையில் ஏதாவது ஒன்று ஒரு 2-3 லிட்டர் அப்படியே கவுத்திக்குவோம். போகிறப்ப அழுதிட்டு போயிடலாம், திரும்பி வர்றப்ப தான் கட்டுப்பாக்கு. இந்த ரோட்டில் இடம் நம்ம வந்தோம் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏங்க என்ன மாதிரி இடங்க இது? அப்பா, ஐயோ, விவசாயம். இங்கே அவ்வளோ உயரத்துல எல்லாம் வீடு இருக்குது. அங்கெல்லாம் ஃபால்ஸ் ஊற்றிட்டு இருக்குதுங்க. வாரே வா. இதெல்லாம் இறங்கி அப்படியே நடந்துக்கிட்டே, இல்லைன்னா நல்லா ஒரு ஓப்பன் ஜீப் மாதிரி நின்றுக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு போகணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாரே வா.
இங்கே பாருங்க, இந்த செவுரு ஃபுல்லாகவே தண்ணி கசியுது எல்லா பக்கமே. ஆனால் குழந்தைகள நம்மளை மாதிரி அப்படி கஷ்டப்பட்டெல்லாம் அப்படி கையில் இப்படி தூக்குறதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரு தொட்டல் வச்சுருக்காங்க, அப்படியே தொங்கட்டுறாங்க. தொங்கட்டு அவங்களும் ஃப்ரீயாக இருந்துக்கிறாங்க, குழந்தையும் சூப்பராக இருந்துக்குது. நம்மளுக்கு தான் போட்டு அங்கே தூக்கி இங்கே தூக்கி கசக்கி அவனை ஒரு வழி பண்ணிடுறான். ஏன் ஆஃப் பண்ணுறக்கே மனசு வரலைங்க. எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ மேப்பை பார்க்குறேன், இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்காமா. 15 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுன்னு காட்டுது. ஆனால் பாதை எங்கே சார்? சார் 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 எந்த வழியில் சார் நான் போகிறது? தண்ணியோடையே போயிடலாமா? ஜாலி ஜாலி ஜாலி. என்னடா தண்ணி ஆழமாக இருக்க மாட்டிருக்கு. இல்லை, செகண்ட் கியரில் ஏறிடுச்சு. ஏய், இது என்னது கொடைக்கானல் இருக்கிற மாதிரி? மறுபடியும் மேப் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் மேப் வராமல் இருந்தது. புல்கோட் கோலா பிரிட்ஜ். பேர் பெருசாக இருக்குது, பிரிட்ஜு சிறுசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சரி ஆப்போசிட்டில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு வெளியில் வந்துடுவேன் நான், பார்டர்லேருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு. அப்படியே நாங்கள் சாப்பிட்றப்பவே ப்ரோ கஸ்டம்ஸில் இன்னொரு அரை மணி நேரம். என்னோடய மெமரியே ஃபுல்லாகிடுச்சு. சோதனை மேல் சோதனை போதுமோடா சாமி. அட என்னதில் தான் ஆஃப் ரோடு மோடு இருக்குது. நான் இன்னும் ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே தாங்க போட்டு ஓட்டிகிட்ருக்கிறேன். ஆஃப் ரோடு மோடில் தலைவா ஒரே நிமிஷம் தலைவா, வந்துடுறேன். தேங்க்யூ. ஒரு 4-5 கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருந்தது. வாட்டர் கிராசிங் தண்ணி அரை வண்டிக்கு போகிற மாதிரியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்தேன், ஆனால் மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. எங்கே இழுக்கிறேன், அப்படியே இழுக்குதுங்கோ. இந்த பக்கமாக இருந்தால் கூட கொஞ்சம் சேஃப்டி. அந்த பக்கம் போகிறது, ஐயோ இல்லையே, மாட்டிக்கிட்டனே. எப்படி எல்லாம் நாரப்போகுது கன்ஃபார்ம். அந்த பக்கம் வலிக்கி விட்டா குழி டீலா, அதுக்கு பயந்துட்டு இந்த பக்கம் வர்றேன். இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒட்டி மட்டும் கழட்டி வச்சுட்டு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கை பார்த்துருப்பேன் நீயா நான். ஆஃப் ரோடு வந்ததெல்லாம் ஓகே. இடையில இந்த மாதிரி ஒரு ரோடு கொடுத்துருந்தாங்கன்னா டக்குன்னு பாஸ் பண்ணியிருக்கலாம். சுத்தமாகவே 20 கிலோமீட்ரு மோசம். சொல்லி வாய் முடிக்கல. அரை காருக்கு தண்ணி போகுது. சரி, லோக்கல் பீப்புள் போவாங்க, அவங்க பின்னாடி நம்ம போயிடுவோம். ஓகே, எப்படி தலை கெத்தில் அதான் லோக்கல் தான். போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, ஆனால் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணோன்னு. தண்ணி பாருங்க பா, அப்படி கரை புரண்டு வருகிறது. ரோட்டில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு போடியாட்டிருக்க. இங்கே பாருங்க, கண்டிப்பாக அடியில் முட்டும். சிக்கனாண்டா சிவனாண்டி. அந்த மண் அல்ற இயந்திரம் அது சுற்றுறதை பார்த்தா எனக்கு டர் ஆயிடுச்சு. இங்கேயும் செக் போஸ்ட் இருக்குது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்கள பார்க்காம அப்படியே ஓடிடுவோம்.
மாட்டிட்டான்டா சார். பாஸ்போர்ட் கொடுன்னு கேட்டார். சார் பாஸ்போர்ட் இல்லையா, எங்கே போகிற, சைனா போகிறியா அப்படின்னாரு. இல்லை சார் நான் சும்மா பார்டர் வரைக்கும் அப்படின்னேன். விச் கண்ட்ரி அப்படின்னா, அப்படி இந்தியா சார் அப்படின்னேன். அப்புறம் சும்மா கும்னே ஆயிக்கா அப்படின்னா, அப்படி திருப்பி வர்றியா அப்படிங்கிற மாதிரியா இல்லை சுற்றிட்டு வர்றியாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று. எஸ் சார் அப்படின்னேன். பன்சர் சார் அப்படின்னேன். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கலவன் என் கொண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வாங்கி செக் பண்ணிவிட்டு ஓகே ஜோ அப்படின்ட்டு அப்படி 9 மணிக்கு பாஸ் ஆயிடும்னா அப்படி மணி பார்த்தீங்கன்னா 10:30. ஒரு வேளை வரட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியா கஷ்டம் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நினைக்கல. கஷ்டங்களை எப்போவுமே அனுபவிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை நினச்சி பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். லாரியிலே முக்கிட்டு போயிட்டுருக்குது. அவங்க பின்னாடி நான் போய் விட்டாங்கன்னா ஓடிடுவேன். விட மாட்டேன்றாங்க பாஸ். இன்னும் 3.3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. பின்னாடி ஒருத்தருவங்க பாருங்கள். இப்போ தான் காட்ட ஒரு வாய்ப்பு. அங்கெல்லாம் வண்டி நிற்கிது, ஆனால் அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. அங்கெல்லாம் ரொம்ப குறுகனான ரோடாக இருக்கும், அதனால தான் ஒன் வே மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாச்சி விட்டுருங்க அண்ணாச்சி, நான் ஓடிடுறேன். இப்படி சைடுக்கு ஐயோ வேணாம் கீழே போயிடுவோம். இதில் முட்டி ஒரு 2 கல் தட்டி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் வேணாம், இப்போ போகலாம். பாஷையும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் உனக்கு ரொம்ப தைரியம்டாடே. எங்க பெரிய வாட்டர் கிராசிங்க, போக முடியுமா? ஐயோ அவரே கஷ்டப்பட்டுருக்கார் லோக்கல். இதர் ஓகே. हाँ इंडिया हाँ एक ईयर हाँ हाँ ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்டிங்கே இப்படி இருக்க, பயப்படாத. முடியுண்டா அப்படி குட்ரா டாங்லி. ஆனால் ஷூ ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. இதுதான் பார்டரா? இன்னும் ஓ चलेगा ஓகே ஓகே ஓகே. இங்கெல்லாம் தாங்க அடிச்சிட்டு போனது. ரிஸ்க் எடுக்கணுமோ? பெட்ரோல் வேறு இல்லைங்க, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. சரி பார்த்தரலாம் விடுங்க. எனத்த போய் 1000 ஓகே. ओके முதல்ல சொல்லிக்கலாம்ன்றா. रास्ता नहीं है ओके. வழி இல்லைங்கிறான், எனக்கு வேறு வழி இல்லை. அப்படி இங்கேருந்து வந்தேன், இவ்வளோ தூரம் போனேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வர சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வேலை நடக்கிறது. இந்த பகுதி தான் எல்லாம் அடிச்சுட்டு போய் போக்குவரத்தை நின்றுருக்குது. இப்போ எல்லாமே சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. நமக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிருந்தால் அந்த இடத்த பார்டரை பார்த்துடலாம். பட் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போவே ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. ஷூக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சு. சாக்ஸ் எல்லாம் பாருங்கள் காய போட்டிருக்குற. அப்போது ஷூ போட்டால் உள்ளே தண்ணி நிற்கிது, எப்படின்னு தெரியல. சரி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கை நீட்டுற தூரத்தில் தான் இருக்கிறேன் அப்படி. ஆனால் வர முடியல. கரெக்டாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிட்டார், ஃபாரின்காரரு. நம்ம இந்தியன்ஸு இங்கிலீஷ் பேசினாவே பெரிய விஷயமா இருக்கும். வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரக் ஆகி நின்றுருக்காரு. அவர் தான் ஃப்ரெண்டு. இங்கே தண்ணி கூட இல்லைங்க. நானும் கேட்டு பார்த்தேன், வாயெல்லாம் வறண்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன். எப்போ வரும் அப்படின்னு தெரியல. நான் இங்கேயே ரிசீவ் பண்ணிக்க வேண்டியதா. எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் மனுஷன், அட சாமி. 1 hour later. சரியே பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டா அப்படி. நீ நான் அங்கே போக வேண்டியதில்லை, நம்மளால தான் அவசரம் கொடுக்காச்சே. பாதி தூரம் வந்துட்டா அப்படி.
நம்ம இங்கேயே ரிசீவ் பண்ணிடுவோம். இதுவும் கிட்டத்தட்ட சைனா பார்டர் மாதிரி தான், நேபாள் தான், பட்டு 1 கிலோமீட்ரு. நமக்கு வாய்ப்பில்லை. நாமளும் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு தண்ணி தாகத்தோட 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேமரா எடுக்கிறக்கு கூட ஆள் இல்லை. யாராச்சும் இருந்தால் கூட ஒருத்தர் எடுக்க சொல்லலாம். அந்த இங்கிலீஷ்கார சும்மா தான் இருக்கிறான், அவன்கிட்ட எடுக்க சொல்லணும். சரி, பார்த்தீங்கன்னா மேலே நின்றுருக்கு. அப்படி நான் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஸோ நான் வந்து அங்கேயே நடந்தே போய் பார்க்குறேன். தள்ளுங்கண்ணே, அங்கே நின்றுட்டுருக்கு. அப்படி முதல்லையே வந்திருந்தா அப்படியே போயிருக்கலாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்குள்ளே கூப்பிட்டு கீழே வர சொல்லிட்டானுங்க. இங்கே பாருங்க, கீழே எவ்வளோ ஒரு அழகான இடத்துல எவ்வளோ பெரிய லேண்ட் சைடு. இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ஸ் எடுக்குதா இல்லையான்னு தெரில. பைக்கே இந்த ரோட்டில் வந்துருந்தாலும் சிரமம் தான், கஷ்டப்பட்டுருக்கோம். இவ்வளோ போட்டிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-100 லோடு போட்டிருப்பாங்க. புலிக்கிட்டி நின்றுருக்கிறது தெரியுதா? வழியே விட மாட்டேன்னு நாங்கள் எப்படியே கஷ்டப்பட்டு வந்தாச்சு. தலை என்ன ஆடானுச்சு. எப்படி இருக்கு நேபாள்? ரொம்ப 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 நான் வீடியோவில் வந்துட்டே வந்தேன். கடைசியாக ஒரு 25 கிலோமீட்டர் வச்சு செஞ்சிருச்சு. இது கூட நான் இவ்வளோ தூரம் ஏறி வந்தேன். மறுபடியும் உனக்கு பின்னாடி போக சொல்லிட்டேன். 1 hour ஆச்சு. நான் வந்து நாங்கள் வந்து 1 hour மேலே ஆகுது. அங்கே விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போனோடனே இங்கே வந்து இப்படி நிப்பாட்டோம். ஃபர்ஸ்டே வந்திருப்போம். இந்த எல்லோ கலர் லாரி கரெக்டாக வந்து கூப்பிட்டு வந்து நிப்பாட்டோம். பட் ஆனால் பரவாயில்ல ப்ரோ, இது ஒரு வாரத்துக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ரொம்ப சந்தோஷம். பண்ணி வச்சிருக்கீங்களா? கடுப்பேற்றார் மயிலாட். பரவாயில்ல, 1 மணி நேரமா காய்ச்சிட்டு இருக்கேன். ஹாய் சார். ஹாய், சாரி, மை நேம் இஸ் பார்த்திபன். பார்த்திபன். ஷோர் ஃபார்ம் பார்த்திபன். பார்த்தி. Okay. Okay. Thank you. Nice to meet you. Thank you, sir. Very nice. So you ride my motorcycle through this? Yeah. Bajaj NS 400cc, single cylinder. Single cylinder. Very nice. One semester later. எனக்கு வாய் வந்து வெல்கம் டு இந்தியானே வருது. நேபாள் தான். பார்த்தாச்சு. இனி அடுத்தது அப்படியே போக போக ஏதாவது ஒரு கடையில் உட்காந்து பேசுவோம். ஓகேங்களா? ஒரு நம்மளோட பேசின அப்படி இல்லை, அவரோட பைக் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சா, காத்மாண்டு வரைக்கும் வரட்டா அப்படின்னு கேட்டா. அப்படி காத்மாண்டு வரைக்கும் வர்றதுக்கு நம்மளதில் எப்போவுமே நாம் ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்க ஸ்பேஸே கிடையாது. தெரியல என்ன பண்ணுறதுன்னு. பார்ப்போம். You'll be able to sit in this? I think so. I'm not that. If you're okay with it, I'm okay with it. இல்லை, ட்ரை பண்ணுறோம். Shall we try? You drive, he'll sit behind you. Yeah, also fine. Luggage, இந்த பாக்ஸ் இருக்கட்டும். okay. I'll carry this one. கண்டிப்பாக பெட்ரோல் போட்டாகணும். Hij durft mij niet achterop te hebben. இப்போ நம்ம பைக் ஒரு வெள்ளைக்காரன் ஓட்ட போகிறோம். ஒன்றும் இல்லை, இவரோட பைக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சான். ஸோ வரேன்னு சொன்னேன். ஆள் எத்தனை வளர்த்து எப்படி இருக்கு அந்த இடத்துல நான் உட்காந்துட்டு வரணுமா? நேனு சார், கிளச் ஃபஸ்ட்டு கியர். ஓகே, என்ன பண்ண போகிறான்னு தெரியல வெள்ளைக்காரன். ஆனால் செம்ம ஹைட்டாக இருக்கிறான். ஒன்றும் பிரச்சனை, விழுக்காட்ட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில். அவனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது வண்டி. செரியோட வண்டி ஃபுல்லாக இருக்குது. நமக்கு ஒரு பெரிய சோதனை கொடுத்து விட்டாங்க. இவன் பின்னாடி எப்படி போகிறதுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கையில் ஒன்று கொடுத்துட்டான். ஓ சாரி. ஓகே, அட்ஜஸ்ட். வெரி டைட். ஐயோ, பாருங்கள் எப்படி வழுக்குது. நான் நடந்து போய் விழுந்துடக்கூடாது. ஏய், கேர்ஃபுல். தண்ணி ஓடி ஓடி நான் இப்படி தான் இந்த வழியை தான் வந்தேன். நான் எப்படி தப்பிச்சு வந்துட்டேன். இத்தனைக்கு அவன் டயர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதுலேயே விழுந்துட்டான். Take it. Oh, whoa.
यप्पा नहीं नहीं you are good okay यप्पा ஓ கேர்ஃபுல் அந்த இடம் அப்படியே கால் வச்சு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படியே விழுந்தம் பாரு. நான் ஹெல்ப் பண்ண போய் விழுந்துட்டேன். எப்போ நான் பாட்டுக்கு நம்ம நடந்தானு போகிறோம் அப்படின்ட்டு போய் க்ளவுஸ் எடுத்தா ஃபுட்டுக்குது. அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறட்டே விழுந்துட்டேன்டா. ஐயோ ஆனால் நான் இந்த வழியே தான் வந்து எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியல. ஏன்ட்ட இறங்கும்போது தான் பிரச்சனை. அந்த பக்கம் போகவே கூடாது. அப்போ இந்த பக்கம் வந்துடணும். அசிங்கமா போச்சு குமார். இதை நான் மேலே வச்ச மறந்துட்டேன். இப்போ என்னோட பாக்ஸை செரிக்கிட்ட கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரீ ஜாலி. பின்னாடி இந்த டாப் பாக்ஸை வந்து சரி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். மேலே பாருங்கள் ஹெலிகாப்டர். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் நினைப்பீங்க ஏதாவது நீங்கள் ஓட்ட வேண்டியது தானே, அவன்கிட்ட எதுக்கு கொடுத்தீங்கன்னு. அவன் ஹைட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு. ஆள் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு யாராச்சும் பின்னாடிக்கு வந்தாவே எனக்கு பிடிக்காது. அதனால தான் வந்து அந்த டாப் பாக்ஸையும் நான் அப்படி மாட்டியிருப்பேன். ஸோ எனக்கு ஐடியா இல்லை அவ்வளோ நெருக்கிட்டு நான் பேலன்ஸ்டு இல்லாமல் போகிறதுக்கு. விழுந்தா கூட காலில் தாங்கி பிடிச்சிக்கோ, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இனி நம்ம வந்ததெல்லாம் எடுத்தது தான் எடுக்க போகிறோம். அதனால் நான் எடுக்க போகிறதில்ல, இந்த வீடியோ கட் பண்ண போகிறேன். நேரில் ரூமுக்கு போயிட்டு ஒரு ஜெய்கின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், இப்போ பின்னாடி உட்காந்து இப்படி ரசிச்சுக்கிட்டே வர போகிறேன். ஆனால் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. இங்கே பாருங்கள், மொத்த பைக் வந்திருக்கு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி 125cc. இது இவரோட வண்டி. வெரி பவர்ஃபுல்ங்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இது ராயல் என்ஃபீல்டு. டிஃப்ரெண்டாக இருக்கிறது இந்த பைக் தான், பின்னாடி நிற்கிற பைக் தான். நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு, அந்த டாப் பாக்ஸை கழட்டிட்டு பின்னாடி பில்லியன் சீட்டில் உட்காந்ததா. ஏன்னா அந்த ரோடோட கண்டிஷன் அப்போ நான் மைண்டில் நினச்சிக்கவே இல்லை. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. இப்போ நம்ம பைக் ஓட்டுறப்போ அந்த ரோட்டில் உள்ள இம்பேக்ட் எதுவுமே மேக்ஸிமம் ஓட்டுற ஆளுக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கிற ஆளுக்கு பயங்கரமாக அடி வாங்கும். சத்தியமாக நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு. அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தா அதுவே வேறு லெவலாக இருந்திருக்கும். என்ன ஆச்சுன்னு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு சோஃபாவில் கூட என்னால் ஒரு 2 நாள் உட்கார முடியல, அந்த அளவுக்கு பெயின் ஆகிடுச்சு. ரூமுக்கு வந்துமே என்னால் ப்ராப்பராக வீடியோ என் பண்ண முடியல. ஸோ மன்னிச்சிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். இனிமேல் செரியோட தான் நான் ரைட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு, ரெண்டானே சொந்த நாளாச்சு.